நமஸ்தே, வணக்கம். மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம். இப்பொழுது நாம் தக்ஷிண பாரத இந்தி பிரச்சார சபா ராஷ்டிரபாஷா பாட்டிய புஸ்தக் இதில் பாக் 2 பகுதி 2 கத்ய உரைநடை பாட் 6 பாடம் 6 சுவாமி விவேகானந்த் விவேகானந்தரை பற்றி படிக்கவிருக்கின்றோம். பிருஷ்ட சங்கியா 60 பக்கம் 60. வாருங்கள் பாடத்தை பார்க்கலாம். भारत के नव जागरण का शंख बजाने वाले महापुरुषों में स्वामी विवेकानंद का स्थान अद्वितीय है. भारत के नवजागरण, இந்தியாவின் நவஜாகரன் என்றால் மறுமலர்ச்சி, ஆங்கிலத்தில் ரெனசான்ஸ் என்று சொல்லுவோம். பாரதத்தின் மறுமலர்ச்சிக்காக ஷங்க் பஜானே வாலே, சங்கொலி முழங்குகின்ற மகாபுருஷோமி பெரிய மனிதர்களில் சுவாமி விவேகானந்த காஸ்தான், சுவாமி விவேகானந்தரின் இடம் அத்விதீய ஹே, ஈடு இணையற்றது, अनकंपैरेबल. उनका दिव्य संदेश वस्तुतः भारत के लिए ही नहीं अपितु संपूर्ण विश्व के लिए आध्यात्मिक उत्थान का उद्घोष था. उनका दिव्य संदेश, அவரது தெய்வீக செய்தி, திவ்ய சந்தேஷ் என்பதை ஆங்கிலத்தில் டிவைன் மெசேஜ் என்று சொல்லலாம். தெய்வீக செய்தி வஸ்துதக, உண்மையை சொல்ல போனால், இன்ஃபேக்ட், பாரத் கேலியே ஹி நஹி, இந்தியாவிற்கு மட்டுமல்ல, அபித்து ஆனால், சம்பூர்ண விஸ்வ கேலியே, உலகம் முழுமைக்கும், விஸ்வ என்றால் உலகம், சம்பூர்ண விஸ்வ என்றால் உலகம் முழுமைக்கும், ஆத்தியாத்மிக் உத்தான், ஆத்தியாத்மிக் என்றால் ஆன்மீகம், ஆத்தியாத்மிக் ஆன்மீகம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட, உத்தான், உத்தான் என்றால் உயர்வு, கா உத்கோஷ், உத்கோஷ் என்றால் பிரகடனம், ப்ரொக்ளமேஷன். அதாவது அவரது தெய்வீக செய்தி என்பது இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலகம் முழுமைக்குமே ஒரு ஆன்மீக உயர்வுக்கான ஒரு பிரகடனம் ஆகும். விவேகானந்தரை பற்றி இங்கு நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். அவரது செய்தியை பற்றி, அவர் என்ன கூறினார் என்பதை பற்றி இங்கே குறிப்பிடப்பட்டது. சரியா? அடுத்தது பார்க்கலாம். स्वामी विवेकानंद का जन्म सन 1863 ईस्वी में कोलकाता में हुआ. சுவாமி விவேகானந்த கா ஜென்ம, சுவாமி விவேகானந்தர் பிறந்தது சன் 1863, 1863ஆம் ஆண்டு, கிபி 1863ஆம் ஆண்டு, கொல்கத்தாமே, கல்கத்தாவில் ஆனது. அவர் பிறந்தது கொல்கத்தாவில் 1863ஆம் ஆண்டு. बचपन में उनका नाम नरेंद्रनाथ था. குழந்தை பருவத்தில் அவரது பெயர் நரேந்திரநாத் தா, அப்படி இருந்தது, பாஸ்ட் டென்ஸ். பச்பன் மே, குழந்தை பருவத்தில், உன்கா நாம், அவரது பெயர். இந்த நாம் என்று சொல்லும் பொழுது எப்பொழுதுமே கா தான் பயன்படுத்த வேண்டும். அதாவது பெண் சொன்னாலும் சரி, ஆண் சொன்னாலும் சரி, மேரா நாம் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு பெண் சொல்கின்றாள் என்பதற்காக மேரி நாம் என்று சொல்வது அல்ல. சரியா? நாம் என்பது ஆண்பால் சொல். எனவே எப்பொழுதுமே நாம் என்று கூறும் பொழுது காவை தான் பயன்படுத்த வேண்டும். உன்கா நாம். அவரது பெயர் குழந்தை பருவத்தில் நரேந்திரநாத் தா, நரேந்திரநாத் என்பதாகும். வே பச்பன் செஹி ஹோன்ஹார் தே, குழந்தை பருவத்திலிருந்தே அவர் மிகவும் புத்திசாலியாக இருந்தார். ஹோன்ஹார் என்றால் புத்திசாலி. இன்னும் சொல்ல போனால், எதிர்காலத்தில் மிகச்சிறந்த மனிதராக வரக்கூடிய எல்லா பண்புகளும் குழந்தை பருவத்திலேயே இருந்தது என்றால் அந்த குழந்தையை பார்த்து ஹோனஹார் என்று சொல்வோம். விளையும் பயிர் என்று தமிழில் சொல்கின்றோம் அல்லவா, அதுபோல. வே பச்பன் சேஹி ஹோனஹார் தே, சிறுவதை முதற்கொண்டே அவரிடம் எல்லா நற்பண்புகளும் இருந்தன, பெரியவனாவதற்குரிய எல்லா நற்பண்புகளும் இருந்தன. உன்ஹோனே अंग्रेजी स्कूलों में शिक्षा पाई और सन 1884 ईस्वी में बीए की डिग्री प्राप्त की. उन्होंने, அவர், வே பிளஸ் நே உன்ஹோனே, அவர் அங்கிரேசி ஸ்கூலோமே, ஆங்கில பள்ளிக்கூடத்தில், சிக்ஷா பாயி, படிப்பை பெற்றார், கல்வி பெற்றார். சிக்ஷா என்பது பெண்பால் சொல்.
நே பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே பாயி என்று வந்துள்ளது. உன்ஹோனே அங்கிரேசி ஸ்கூலோமே சிக்ஷா பாயி. அவர் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் கல்வி பெற்றார். और सन 1884 में கிபி 1884ஆம் ஆண்டு बीए की डिग्री प्राप्त की. बीए डिग्री பெற்றார். प्राप्त की பெற்றார். बचपन से ही उनके अंदर एक प्रबल आध्यात्मिक भूख थी. பச்பன் செஹி குழந்தை பருவம் முதற்கொண்டே உன்கே அந்தர் அவரினுள் அவர் மனதில் எக் பிரபல் மிகவும் பலம் வாய்ந்த மிகவும் வலிமையான, ஆங்கிலத்தில் வெரி பவர்ஃபுல் என்று கூறுவோம் அல்லவா, அதைத்தான் பிரபல் என்று கூறுகின்றார்கள். எக் பிரபல் ஆத்தியாத்மிக் பூக். ஆத்தியாத்மிக் என்றால் ஆன்மீகம், ஆன்மீக பசி. ஆத்தியாத்மிக் பூக் என்றால் ஆன்மீக பசி இருந்தது. பூக் தீ. பூக் என்பது பெண்பால் சொல். எனவே தீ என்று வந்துள்ளது. அதாவது சிறுவயது முதற்கொண்டே அவர் மனதினுள் ஒரு ஆன்மீக பசி இருந்தது. इस आध्यात्मिक भूख को शांत करने के लिए वे ब्रह्म समाज की नित्य प्रार्थना सभा में सम्मिलित होते थे. इस आध्यात्मिक भूख को, இந்த ஆன்மீக பசியை சாந்த் கர்னே கே லியே, அமைதிப்படுத்துவதற்காக, இந்த ஆன்மீக பசியை போக்கிக் கொள்வதற்காக பிரம்ம சமாஜ் கி, பிரம்ம சமாஜ் என்று ஒன்று இருந்தது. அதில் நித்திய பிரார்த்தனா சபா, அங்கு தினமும் ஒரு பிரார்த்தனை சபை நடைபெறும். பிரம்ம சமாஜ், அதில் தினமும் பிரார்த்தனை சபை நடைபெறும். அதில் சம்மிலித் ஹோத்தே தே, கலந்து கொள்வார். சம்மிலித் ஹோனா டு டேக் பார்ட், பார்ட்டிசிபேட், அதில் கலந்து கொண்டார். ஹோத்தே தே என்பது கலந்து கொள்வது வழக்கம், கலந்து கொண்டு வந்தார் என்பது பொருள். அதாவது தன்னுடைய ஆன்மீக பசியை போக்கிக் கொள்வதற்காக பிரம்ம சமாஜ் தினமும் நடத்தி வந்த பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டு வந்தார். सुरीले स्वर के कारण कीर्तन समाज में उनका बड़ा आदर था. சுரீலே ஸ்வர் என்றால் இனிமையான குரல். அவருக்கு நல்ல குரல் வளம் இருந்தது. அதன் காரணமாக, அதன் காரணமாக கீர்த்தன் சமாஜ் மே, கீர்த்தன் சமாஜ் என்றால் பாட்டு பாடுபவர்கள் குழுவில் உன்கா படா ஆதர் தா, அவருக்கு மிகவும் மதிப்பு. பாட்டு பாடுபவர்கள் நடுவில், பாட்டு பாடும் குழுவில் அவருக்கு மிகவும் பெரிய மதிப்பு இருந்தது. நல்ல இனிமையாக பாடி வந்ததனால் எல்லோரும் பாட்டு பாடும் குழுவில் அவருக்கு நல்ல மரியாதை இருந்தது. உன் தினோ சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்ஸ் கே பிரதி லோகோं की बड़ी श्रद्धा थी. உன் தினோ, அந்த நாட்களில் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சக்கே பிரதி, சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் லோகோं की, மக்களுக்கு, படி ஸ்ரத்தா தி, மிகுந்த மதிப்பு இருந்தது. ஸ்ரத்தா என்ற வார்த்தை ஒரு பெண்பால் சொல்லாகும். எனவே தி என்று வந்துள்ளது. படி ஸ்ரத்தா தி, மிகுந்த மரியாதை இருந்தது, மிகுந்த மதிப்பு இருந்தது அந்த நாட்களில். नवयुवक नरेंद्रनाथ ने भी उनके सत्संग से लाभ उठाना प्रारंभ किया और धीरे धीरे उनके उपदेशों से वे बहुत प्रभावित हुए और उनकी भक्त मंडली में सम्मिलित हो गए. नवयुवक नरेंद्रनाथ, இளைஞனான நரேந்திரநாத், भी அவரும், உன்கே சத் சங் சே, அவரது நல்ல சேர்க்கையினால், அவருடன் இணைந்ததனால். சத் சங் என்றால் குட் ஃப்ரெண்ட்ஷிப், குட் சேர்க்கை, நல்ல சேர்க்கை என்று சொல்வார்கள். சத் சங், சத்து பிளஸ் சங், நல்ல சேர்க்கை. அவரது நல்ல நட்பினால், நல்ல சேர்க்கையினால் லாப் உठाना பிராரம்பிக்கியா, அதிலிருந்து பயன் பெற துவங்கினார். லாப் உठाना, பயன் பெறுதல். பிராரம்பிக்கியா, துவங்கினார். और धीरे धीरे, மெல்ல மெல்ல, உன்கே உபதேசம் சே, அவரது உபதேசங்களினால். எவரது உபதேசங்களினால்? ராமகிருஷ்ண பரமஹம்சரின் உபதேசங்களினால். பகோத் பிரபாவித் ஹுயே, மிகவும் ஈர்க்கப்பட்டார், கவரப்பட்டார். இன்ஃப்ளூயன்ஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அல்லவா. he was very much influenced by ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சஸ் சத்சங். பிரபாவித் ஹுயே, இன்ஃப்ளூயன்ஸ் ஆனார், பாதிக்கப்பட்டார், கவரப்பட்டார். பிரபாவித் ஹுயே. और उनकी भक्त मंडली में सम्मिलित हो गए, அவரது பக்த மண்டலி, பக்தர்கள் குழு, அதிலும் கலந்து கொண்டார். சம்மிலித் ஹோகையே என்றால் அதில் இணைந்து கொண்டார், சேர்ந்து கொண்டார், கலந்து கொண்டார் என்பது பொருள்.
एक सच्चे गुरु से आध्यात्म तत्व और वेदांत रहस्य जानकर युवक नरेंद्र की आध्यात्मिक पिपासा शांत हुई. एक सच्चे गुरु से ஒரு உண்மையான குருவிடம் ஆத்தியாத்ம தத்துவ ஆன்மீக தத்துவங்கள் और மற்றும் வேதாந்த ரகசிய வேதாந்தங்களின் ரகசியங்களை ஜான்கர் அறிந்து கொண்டு யுவக் நரேந்திர கி ஆத்தியாத்மிக் பிபாசா இளைஞனான நரேந்திரனின் ஆன்மீக தாகம். பிபாசா என்றால் தாகம், பூக் என்றால் பசி, பிபாசா என்றால் தாகம். சாந்த ஹுயி அமைதி அடைந்தது. அதாவது ஒரு நல்ல குருவை பெற்று அவரது ஆன்மீக தாகமாகப்பட்டது அமைதி அடைந்தது. சாந்த ஹுயி. உன்கி குரு பக்தி அத்விதீய தீ. அவரது குரு பக்தியாகப்பட்டது ஈடு இணையற்றது. அத்விதீய ஈடு இணையற்றது, அன்கம்பேரபிள், அதற்கு ஈடாக எதுவுமே இல்லை. ஜப் கபி वे परमहंस जी की चर्चा करते तो एक एक शब्द से उनके प्रति श्रद्धा और सम्मान का भाव टपकता था. जब कभी எப்பொழுதும் எந்த ஒரு நேரத்திலும் வே பரமஹம்சஜிக்கு சர்ச்சா கர்த்தே தே, எப்பொழுது அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி பேசினாலும், அவரை பற்றி சர்ச்சை செய்தாலும், அவரை பற்றி டிஸ்கஸ் செய்தாலும், ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி பேசும்பொழுதெல்லாம் ஏக் ஏக் சப்த சே அவரது ஒவ்வொரு சொல்லிலிருந்தும் உன்கே பிரதி ஸ்ரத்தா அவரிடம், அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் ஸ்ரத்தா மிகுந்த ஸ்ரத்தையும், சம்மான் மரியாதையும், பாவ் டபக்தாத்தா அப்படிப்பட்ட எண்ணம் அவரது ஒவ்வொரு சொல்லிலும் வெளிப்படும். அதாவது தன் குருவை பற்றி பேசும் பொழுதெல்லாம் அவரது ஒவ்வொரு சொல்லிலும் குருவிடம் இருக்கும் அவரது ஸ்ரத்தையும் மரியாதையும் வெளிப்படும். ஒவ்வொரு சொல்லிலும் வெளிப்படும். टपकता வெளிவரும். स्वामी विवेकानंद ने गुरुदेव के प्रथम दर्शन का वर्णन इस प्रकार किया है. स्वामी विवेकानंदर அவர்கள் குருதேவுக்கே பிரதம் தர்ஷன் கா வர்ணன், தன் குருவை சந்தித்த முதல் சந்திப்பு எப்படி இருந்தது, தர்ஷன் கா வர்ணன், தரிசனத்தின் வர்ணனை இஸ் பிரகார் கியாக இப்படி செய்துள்ளார். தன் குருவை முதலில் பார்த்த பொழுது எப்படி இருந்தது என்பதை இப்படியாக அவர் வர்ணிக்கின்றார். देखने में वे बिल्कुल साधारण आदमी मालूम होते थे. பார்ப்பதற்கு அவர் மிகவும் சாதாரண மனிதரை போல தென்பட்டார். மாலும் ஹோத்தே தே தென்பட்டார். பில்குல் என்றால் முற்றிலும், முற்றிலும் ஒரு சாதாரண மனிதரை போல அவர் தென்பட்டார். யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். உன்கே ரூப் மே கோயி விசேஷதா ந தீ. அவரது வடிவத்தில் எந்த ஒரு சிறப்பம்சமும் ஒன்றும் தென்படவில்லை. விசேஷதா என்றால் தனிச்சிறப்பாக ஒன்றும் தென்படவில்லை. போலி பஹாத் சரல் और सीधी थी. அவர் பேசுவது மிகவும் எளிமையாகவும் நேராகவும் இருந்தது, நேர்மையாகவும் இருந்தது. அதாவது சுற்றி வளைத்து பேசுவதெல்லாம் அல்ல, நேரடியாக பேசிவிடுவார். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்பீச் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம் அல்லவா, அப்படி இருந்தது. मैंने मन में सोचा कि क्या संभव है कि ये सिद्ध पुरुष हो. मैंने मन में सोचा, நான் மனதில் யோசித்தேன். என்ன யோசித்தேன்? क्या संभव है, எப்படி முடியும் இது, ये सिद्ध पुरुष हो, இவர் சித்த புருஷர் என்று கூறுகின்றார்களே, அது எப்படி முடியும், இவ்வளவு எளிமையாக இருக்கின்றார்களே என்று நான் யோசித்தேன். மனமே சோச்சா கி क्या संभव है कि ये சித்த புருஷ் ஹோ. இங்கு 2 இடத்தில் கி வந்துள்ளது பாருங்கள். கி என்பது தட் என்பதை குறிக்கும். நான் யோசித்தேன். என்ன யோசித்தேன் என்றால், எப்படி சம்பவமாகும், எப்படி முடியும், இவர் ஒரு சித்த புருஷர் என்பது எப்படி இது, how is that possible என்று அவர் யோசித்தார். मैं धीरे धीरे उनके पास पहुंचा और उनसे वे प्रश्न पूछे जो मैं अक्सर औरों से पूछा करता था. मैं धीरे धीरे மெல்ல மெல்ல उनके पास पहुंचा, அவர் அருகில் சென்றேன். और उनसे वे प्रश्न पूछे, நான் அவரிடம் அந்த கேள்விகளை கேட்டேன். வே प्रश्न पूछे, அந்த கேள்விகளை கேட்டேன். जो मैं अक्सर औरों से पूछा करता था, மற்றவர்களிடம் சாதாரணமாக நான் கேட்டுக்கொண்டிருந்த கேள்விகளை அவரிடமும் கேட்டேன். அக்சர் பூச்சா கர்த்தாத்தா, ஐ யூஸ் டு ஆஸ்க் என்று சொல்வோம் அல்லவா, ஆங்கிலத்தில் அதை தான் பூச்சா கர்த்தாத்தா. மற்றவர்களிடம் எதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேனோ அந்த கேள்விகளை அவரிடமும் கேட்டேன்.
महाराज, क्या आप ईश्वर के अस्तित्व में विश्वास रखते हैं? महाराज, महाराज அவர்களே, क्या आप என்ன நீங்கள் ஈஸ்வர் கே அஸ்தித்வ என்றால் எக்ஸிஸ்டன்ஸ், கடவுள் இருக்கிறார் என்பதை விஸ்வாஸ் ரக்தே ஹே அந்த ஒரு வாக்கியத்தில் நம்பிக்கை வைக்கின்றீர்களா? விஸ்வாஸ் ரக்தே ஹே, நம்பிக்கை வைத்துள்ளீர்களா? கடவுள் இருப்பதை நம்புகிறீர்களா என்று நான் கேட்டேன். உன்ஹோனே ஜவாப் தியா, அவர் பதில் கூறினார். இங்கு நே பிரயோகம் வந்துள்ளது பாருங்கள் அடிக்கடி, அதை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். வே பிளஸ் நே உன்ஹோனே, உன்ஹோனே ஜவாப் தியா, அவர் பதில் கூறினார். ஹா, ஆமாம் என்று அவர் கூறினார். मैंने फिर पूछा, நான் மீண்டும் கேட்டேன். क्या आप उसका अस्तित्व सिद्ध कर सकते हैं? என்ன, நீங்கள் அவர் இருப்பதை நிரூபிக்க முடியுமா என்று கேட்டேன். क्या आप என்ன நீங்கள் उसका अस्तित्व அவர் இருப்பதை, his existence, सिद्ध कर सकते हैं, can you prove, உங்களால் நிரூபிக்க முடியுமா என்று கேட்டேன். उन्होंने जवाब दिया, அவர் பதில் கூறினார். ஹா, ஆமாம் என்று மீண்டும் சொன்னார் அவர். मैंने फिर पूछा, நான் மீண்டும் கேட்டேன். कैसे, எப்படி? जवाब मिला, அதற்கு பதில் கிடைத்தது. मैं उसे ठीक वैसे ही देखता हूं जैसे तुम्हें, உன்னை எப்படி நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றேனோ அப்படித்தான் அந்த கடவுளையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று பதில் கூறினார். ஜவாப் மிலா என்றால் விடை கிடைத்தது. मैं उसे, நான் அவரை, ठीक वैसे ही देखता हूं, அப்படியேதான் பார்க்கின்றேன். ஜெய்சே துமே, உன்னை எப்படி நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றேனோ அப்படித்தான் அந்த இறைவனையும் பார்க்கின்றேன் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் பதில் கூறினார். परमहंस की वाणी में बिजली की सी शक्ति थी जो संशयात्मा को तत्क्षण ठीक रास्ते पर ला देती थी, और यही प्रभाव आगे चलकर विवेकानंद जी की वाणी और दृष्टि में भी उत्पन्न हो गया था. परमहंस की वाणी में, பரமஹம்சரது வாக்கில், அவரது ஒளியில், அவரது சொல்லில், வாணி என்பதற்கு சொல், ஒலி என்பது பொருள். பிஜிலி கி சி சக்தி தி, ஒரு மின்னலை போன்ற சக்தி இருந்தது. பிஜிலி என்றால் மின்னல், எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிசிட்டி போன்ற ஒரு சக்தி இருந்தது. ஜோ சன்ஷயாத்மா கோ, சன்ஷயாத்மா என்றால் சந்தேகப்படுபவன், சந்தேகப்படும் மனம் கொண்டவன். அப்படி சந்தேகப்படும் மனம் கொண்டவனை தக்ஷன், உடனடியாக, தக்ஷன் என்றால் அதே நேரத்தில், அதே க்ஷணத்தில், அதே நொடியில், ठीक रास्ते पर ला देती थी, சரியான பாதையில் கொண்டு விட்டது. லா தேதி தி, கொண்டு விட்டது, சரியான பாதையில் அந்த அவரது சொல்லாகப்பட்டது இவரை கொண்டு விட்டது. और यही प्रभाव, இதே இன்ஃப்ளூயன்ஸ், இதே ஈர்ப்பு, आगे चलकर பிற்காலத்தில் विवेकानंद जी की वाणी और दृष्टि में भी उत्पन्न हो गया था. ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் இருந்த அதே ஈர்ப்பு பிற்காலத்தில் விவேகானந்த ஜி கி வாணி, விவேகானந்தரின் சொல்லிலும் அவரது குரலிலும், திருஷ்டி பார்வையிலும், உற்பன்ன ஹோகயாத்தா உண்டாகிவிட்டது. அதாவது குருவிடம் இருந்த அதே சக்தி இவருக்கும் பிற்காலத்தில் வந்துவிட்டது. नरेंद्र की माता की इच्छा थी कि मेरा लड़का वकील बने, अच्छे घर में उनका विवाह हो और वह दुनिया के सुख भोगे. नरेंद्र की माता की इच्छा थी कि, நரேந்திரனுடைய தாயாரின் ஆசையாக இருந்தது. என்ன இருந்தது? இச்சா என்றால் ஆசை, தீ இருந்தது. இச்சா என்பது பெண்பால் சொல், எனவே தீ என்று வந்திருக்கின்றது. கி மேரா லடுக்கா, எனது மகன், வக்கீல் பனே, வக்கீலாக வேண்டும். அச்சே கர்மே உன்கா வியாஹோ, நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணுடன் அவனது திருமணம் நடக்கட்டும். வியாஹோ, வியாஹ் என்றால் திருமணம், விவாக ஷாதி, விவாஹோ அவரது திருமணம் மற்றொரு நல்ல ஒரு குடும்பத்தில் நடக்கட்டும். और वो दुनिया के सुख भोगे, அவன் உலகில் உள்ள அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கட்டும். போகே, அனுபவிக்கட்டும் என்று அவளது தாயார் நினைத்தார். जब रामकृष्ण परमहंस के प्रभाव में आकर नरेंद्रनाथ ने संन्यास लेने का निश्चय किया तो उनकी माता
परमहंस जी की सेवा में उपस्थित हुई और अनुनय विनय की कि मेरे बेटे को जोग न सिखाइए। जब रामकृष्ण परमहंस के प्रभाव में आकर, ராமகிருஷ்ண பரமஹம்சரது ஈர்ப்பினால் கவரப்பட்டு பிரபாவமே ஆக்கர், he was influenced by என்று ஆங்கிலத்தில் சொல்கின்றோம் அல்லவா, அதைத்தான் பிரபாவமே ஆக்கர், நரேந்திரநாத் ஆகப்பட்டவன் சந்நியாஸ் லேனே கா நிச்சய கியா, சந்நியாசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது, நிச்சய கியா தோ முடிவெடுத்து கொண்ட பொழுது, உன்கி மாதா அவரது தாயார் பரமஹம்சஜி கி சேவாமே உபஸ்தித் ஹுயி, பரமஹம்சரை காணச் சென்றார். சேவாமே உபஸ்தித் ஹுயி என்றால் அவரை காணச் சென்றார் என்பது பொருள். அவர் அனுநய வினயகி, அவரிடம் வேண்டி கேட்டுக்கொண்டார். அனுநய வினய என்றால் பணிவாக வேண்டி கேட்டுக்கொள்ளுதல். கி மேரே பேட்டைக்கோ ஜோக் ந சிகாயே, என் மகனுக்கு சந்நியாசம் கற்றுக் கொடுக்காதீர்கள். ஜோக் என்பதற்கு இங்கே சந்நியாசம் என்பது பொருள். ஜோக் ந சிகாயே, சந்நியாசம் கற்றுத்தராதீர்கள் என்று அவரிடம் கேட்டுக்கொண்டார் அவரது தாயார். पर जिस हृदय ने शाश्वत प्रेम और आत्मानुभूति के आनंद का स्वाद पा लिया हो, उसे लौकिक सुख भोग कैसे अपनी ओर खींच सकता है. पर ஆனால் ஜிஸ் ஹிருதயனே எந்த இதயமாகப்பட்டது, சாஸ்வத் பிரேம் நிலையான அன்பு, और மற்றும் ஆத்மானுபூதி தன்னைத்தானே உணரும் அந்த அனுபவம், அதனால் வருகின்ற ஆனந்த், ஆத்மானுபூதிக்கே ஆனந்த், தன்னைத்தானே உணர்வதனால் வருகின்ற ஆனந்தம், கா ஸ்வாத் அதனால் ஏற்படுகின்ற சுவை, பா லியாஹோ பெற்றுவிட்டதோ, அதாவது உண்மையான அன்பு மற்றும் தன்னைத்தானே உணர்வதனால் வருகின்ற ஆனந்தத்தின் சுவையை எந்த இதயம் பெற்றுவிட்டதோ, உசே அதற்கு லௌகிக் சுக் போக் உலகத்தின் சுகம் மற்றும் போகங்கள், கைசே அப்னி ஓர் கிஞ்ச் சக்தாக எப்படி தன்னை நோக்கி அது ஈர்க்கும், உலகத்தின் சுகங்கள் எப்படி அவரை ஈர்க்கும், எவரை உண்மையான அன்பு மற்றும் தன்னைத்தானே உணர்வதனால் உண்டாகின்ற ஆனந்தத்தின் சுவையை எவர் பெற்றாரோ அவருக்கு இந்த உலக சுகங்கள் ஆனந்தத்தை தருமா, இந்த உலக சுகங்கள் அவரை ஈர்க்குமா என்பது இந்த வாக்கியத்தின் பொருள். ஆத்மானுபூதி என்றால் தன்னைத்தானே உணரும் ஆனந்தம், சாஸ்வத் பிரேம் என்றால் நிலையான அன்பு, லௌகிக் சுக என்றால் உலக சுகங்கள், சுக போக் என்றால் சுகம் மற்றும் போகங்கள், கீஞ்ச் சக்தாக என்றால் ஈர்த்தல், கைசே கீஞ்ச் சக்தாக என்றால் எப்படி ஈர்க்கும் என்பது பொருள். சரியா? ஸ்வாத் என்றால் டேஸ்ட், சுவை. நரேந்திரநாத் கி வைராகிய விருத்தி தின் பதின் படுத்தி ஹி கயி, நரேந்திரநாத்துடைய வைராகிய விருத்தி, வைராகிய குணம், விருத்தி என்றால் குணம், ஸ்வபாவம், வைராகிய விருத்தி அவரது வைராக்கிய குணம், தின்பதின் நாளுக்கு நாள், படுத்தீஹி கயி அதிகரித்து கொண்டே சென்றது. रामकृष्ण परमहंस की महासमाधि के बाद उनके शिष्यों के नेतृत्व का भार नरेंद्र पर आया. ராமகிருஷ்ண பரமஹம்ச கி மகாசமாதி, மகாசமாதி என்றால் முக்தி அடைதல். பரமஹம்சர் முக்தி அடைந்த பிறகு, இந்த உலகை நீத்த பிறகு, உன்கே சிஷ்யோங்கே நேத்ருத்வ கா பார் அவரது சிஷ்யர்களின் தலைமைக்காக, நேத்ருத்வ என்றால் லீடர்ஷிப், அவர்களை தலைமை ஏற்று நடத்துவதற்காக, நரேந்திர பர் அயா அந்த பொறுப்பு நரேந்திரனுக்கு வந்தது. அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சரது சமாதிக்கு பிறகு அவர்களது சிஷ்யர்களை வழி நடத்தும் பொறுப்பு நரேந்திரனுக்கு வந்தது. தபி உன்ஹோனே ததா உன்கே சாத்தியோனே சந்நியாஸ் கா விரத் லியா, தபி அப்பொழுதுதான், தப் என்றால் அப்பொழுது, தபி என்றால் அப்பொழுதுதான், உன்ஹோனே அவர், ததா மற்றும் உன்கே சாத்தியோனே அவரது நண்பர்கள், சந்நியாஸ் கா விரத் லியா சந்நியாச விரதத்தை ஏற்றுக்கொண்டார்கள், மேற்கொண்டார்கள். சந்நியாஸ் கா விரத் லியா சந்நியாச விரதத்தை மேற்கொண்டார்கள். उसके बाद स्वामी जी उच्च आध्यात्मिक ज्ञान की प्राप्ति के लिए
हिमालय की ओर चल गए. उसके बाद அதன் பிறகு சுவாமிஜி விவேகானந்தர், அப்பொழுது சுவாமிஜி என்று அழைக்கப்பட துவங்கிவிட்டார் சுவாமிஜி விவேகானந்தர். உச்ச ஆத்தியாத்மிக் ஞான் கி பிராப்தி के लिए, உயர்ந்த ஆன்மீக அறிவை பெறுவதற்காக, ஆத்தியாத்மிக் ஞான் ஆன்மீக ஞானம், பிராப்தி के लिए பெறுவதற்காக, हिमालय की ओर चले गए, हिमालयத்தை நோக்கி சென்றார். चले गए சென்றார், சென்று விட்டார். कई वर्षों तक वे तपस्या और चित्त शुद्धि की साधना में लगे रहे. कई वर्षों तक பல ஆண்டுகள் வரை வே அவர் தபஸ்யா தபம் और சித்த சுத்தி மனதை சுத்தப்படுத்திக் கொள்ளுதல். சித்த என்றால் மனம், மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள். சுத்தி என்றால் அதை தூய்மையாக்குவதற்காக சாதனாமே லகே ரஹே, அந்த சாதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். பல ஆண்டுகள் வரையில் தபம் செய்து கொண்டிருந்தார் மற்றும் மனம் சுத்தமடைவதற்காக பல சாதனைகளை மேற்கொண்டே இருந்தார். சாதனைகளில் ஈடுபட்டு கொண்டே இருந்தார். லகே ரஹே என்றால் அதில் ஈடுபட்டு கொண்டே இருத்தல். वे सिद्ध महात्माओं की खोज करते रहे और उनके सत्संग से लाभ उठाते रहे. அவர் சித்தர்கள், மகாபுருஷர்கள், மகாத்மாக்கள் இவர்களை எல்லாம் தேடிக்கொண்டே இருந்தார். கோஜ் கர்த்தே ரஹே, தேடிக்கொண்டே இருந்தார். और उनके सत्संग से, அவரது நல்ல சேர்க்கையினால், சத்சங் நல்ல சேர்க்கை, லாப் உठाते रहे பயனடைந்து கொண்டே இருந்தார். இங்கு பாருங்கள், லகே ரஹே, கோஜ் கர்த்தே ரஹே, லாப் உठाते ரஹே என்ற பயன்பாடுகள் எல்லாம் வந்துள்ளது பாருங்கள். லகே ரஹே என்றால் ஈடுபட்டு கொண்டே இருந்தார். கோஜ் கர்த்தே ரஹே என்றால் தேடிக்கொண்டே இருந்தார். லாப் உठाते ரஹே என்றால் பயனடைந்து கொண்டே இருந்தார். இந்த பயன்பாடுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். सत्य की खोज करने के लिए उन्होंने सभी तरह के कष्ट प्रसन्नता से सहते रहे. சத்திய கி கோஜ் கர்னே கே லியே, சத்தியத்தை தேடுவதற்காக, சத்தியம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக, உன்ஹோனே அவர், சபீ தரகே கஷ்ட எல்லா விதமான கஷ்டங்களையும், பிரசன்னதாசே சஹத்தே ரஹே சந்தோஷமாக பொறுத்து கொண்டே இருந்தார். சஹத்தே ரஹே பொறுத்து கொண்டே இருந்தார். சுவாமிஜி ने स्वयं कहा है कि कभी कभी मुझे 2-3 दिन तक खाना नहीं मिलता था. अक्सर ऐसे स्थान पर नंगे बदन सोया था जहां की सर्दी का अंदाजा थर्मामीटर से भी नहीं लगा सकते. சுவாமி ஜி ने स्वयं कहा, சுவாமி ஜி தானே கூறியிருக்கின்றார். स्वयं कहा அவரே கூறியிருக்கின்றார். என்ன கூறியிருக்கின்றார்? கபி கபி அவ்வப்பொழுது, பல நேரங்களில், முஜே எனக்கு, 2-3 दिन तक 2-3 நாட்கள் வரை, खाना नहीं मिलता था சாப்பாடு கூட கிடைக்காமல் இருந்தது. அக்சர் அடிக்கடி, ஐசே ஸ்தான் பர் அப்படிப்பட்ட இடங்களில், நங்கே பதன் சோயாதா, நங்கே பதன் என்றால் உடை இல்லாமல் வெறும் உடம்பாக, வெற்றுடம்பாக தூங்கி இருக்கின்றேன். எங்கு? ஜஹாங்கி சர்தீகா அந்தாசா, அங்கிருந்த குளிரை, அந்தாசா என்றால் தோராயமாக கணக்கிடுதல், அந்தாசா, சர்தீகா அந்தாசா அங்கிருந்த குளிரை தோராயமாக கணக்கிடுதல். தெர்மாமீட்டர் சேபி நெஹி லகா சக்தா, தெர்மாமீட்டர் வைத்து கூட அங்கு எவ்வளவு குளிர் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு குளிர் இருந்த பல இடங்களில் அவர் வெற்றுடம்பாக தூங்க வேண்டியும் இருந்தது என்று அவர் கூறியிருக்கின்றார். கித்னி ஹி பார் ஷேர் பாக் और दूसरे जंगली जानवरों का सामना करना पड़ा. कितनी ही बार, பல முறைகள், எவ்வளவோ முறைகள், ஷேர் என்றால் சிங்கம், பாக், பாக் என்றால் புலி, சிங்கம், புலி, और दूसरे जंगली जानवरों का மற்ற காட்டு விலங்குகளையும் கூட, சாம்னா கர்னாப்படா எதிர்கொள்ள வேண்டியிருந்தது, எதிர்த்து நிற்க வேண்டியிருந்தது. அப்படிப்பட்ட இடங்களில் இருந்திருக்கின்றேன். पर राम के प्यारे को इन बातों से क्या डर. ராம் கே பியாரே என்றால் கடவுளை நோக்கி செல்பவனுக்கு, அன்பை நோக்கி செல்பவனுக்கு, என் பாத்தோ சே கியா டர், இந்த விஷயங்களை பார்த்தவர் பயப்படுவாரா? நிச்சயம் பயப்பட மாட்டார். स्वामी जी अपने देश के आचार व्यवहार, रीति नीति, साहित्य और दर्शन, सामाजिक जीवन,
उसके पूर्व काल के महापुरुष इन सबको योग्य और सम्मान्य मानते थे. சுவாமிஜி அதாவது விவேகானந்தர் அவர்கள் अपने देश के தனது தேசத்தின் ஆச்சார் விவகார் பழக்க வழக்கங்கள், ரீதி நீதி கொள்கைகள், சாகித்ய இலக்கியங்கள் और दर्शन फिलॉसफी, தர்ஷன் என்றால் फिलॉसफी சித்தாந்தங்கள், சாமாஜிக் ஜீவன் சமுதாய வாழ்க்கை, உஸ்கே பூர்வ கால் கே மகாபுருஷ் அதன் பழைய காலத்து பெரிய மனிதர்கள், இன் சப்கோ இவை அனைத்தையும் யோக்கிய தகுதி வாய்ந்தவர்கள் சிறந்தவர்கள், और सम्मान्य மதிக்கப்பட வேண்டியவர்கள் மரியாதைக்குரியவர்கள் என்று மான்தே தே நினைத்து வந்தார் கருதி வந்தார். उनके एक भाषण का निम्नलिखित अंश सोने के अक्षरों में लिखा जाने योग्य है. उनके एक भाषण का அவரது ஒரு பேச்சு, ஸ்பீச், பாஷன் என்பது இங்கு ஸ்பீச் பேச்சு, நிம்னலிখিত அம்ச கீழே கொடுக்கப்பட்டுள்ள பகுதி, நிம்னலிখিত என்றால் கீழே எழுதப்பட்டுள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்பது பொருள், அம்ச என்றால் பகுதி. சோனேக்கே அக்ஷரோமே தங்க எழுத்துக்களில், சோனா என்றால் தங்கம், சோனேக்கே அக்ஷரோமே தங்க எழுத்துக்களில், லிகா ஜானே யோக்ய ஹே எழுதப்பட தகுதி வாய்ந்தவை ஆகும், எழுதப்பட வேண்டியவை ஆகும். அவர் என்ன கூறியிருக்கின்றார் என்றால், பியாரே தேசவாசியோ அன்பான தேச மக்களே, புனித ஆரியவர்த்தமே பஸ்னே வாலே புனிதமான இந்த ஆரியவர்த்தம், இந்தியாவிற்கு ஒரு பழைய பெயர் ஆரியவர்த்தம் என்பதாகும். புனிதமான இந்த ஆரியவர்த்தத்தில் இந்தியாவில் பஸ்னே வாலோ தங்குகின்றவர்களே வசிக்கின்றவர்களே, क्या तुम अपनी इस तिरस्करणीय भीरुता से स्वाधीनता प्राप्त कर सकोगे? क्या तुम என்ன நீ अपनी इस तिरस्करणीय, तिरस्करणीय என்றால் ஒதுக்கப்பட வேண்டிய தள்ள வேண்டிய, பீருதா, பீருதா என்றால் பயம், அதாவது இந்த பயம் என்ற குணத்தை ஒதுக்கி தள்ள வேண்டும். இந்த பயத்தினால் சுவாதீனதா பிராப்த கர் சகோகே உனக்கு சுதந்திரம் கிடைக்குமா, சுதந்திரத்தை நீ பெறுவாயா, இந்த ஒதுக்கப்பட வேண்டிய பய குணத்தினால் நீ சுதந்திரத்தை பெற முடியுமா? ஹே பாய்யோ சகோதரர்களே, அச்சி தர யாத் ரக்கோ நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், கி சீதா சாவித்ரி और दमयंती तुम्हारी जाति की देवियां हैं. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், யாத் ரக்கோ என்றால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், சீதா சாவித்ரி और दमयंती, சீதா சாவித்ரி மற்றும் தமயந்தி போன்றவர்கள், துமாரி ஜாதிக்கு தேவியாக இந்த தேசத்தைச் சேர்ந்த பெண்மணிகள், தேவியாக பெண்மணிகள் இந்த தேசத்தைச் சேர்ந்தவர்கள். இங்கு துமாரி ஜாதி என்பது உங்கள் தேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஹே வீர புருஷோ வீரர்களே, மர்து பனோ வீரனாக ஆகுங்கள், மர்து என்றால் வீரன், வீரனாக ஆகுங்கள். லல்கார்கர் கஹோ, லல்கார்கர் கஹோ என்றால் சேலஞ்ச் செய்து சொல்லுங்கள், சவால் விட்டு சொல்லுங்கள், முழங்கி சொல்லுங்கள். மை பாரதிய ஹூ நான் இந்தியன் என்பதை நன்றாக தெளிவுபட தைரியமாக கூறுங்கள். மை பாரத் கா ரஹனே வாலா ஹூ நான் இந்தியாவில் வசிப்பவன் என்று கூறுங்கள். ஹர் ஏக் பாரத்வாசி சாஹே வோ கோய் பி ஹோ மேரா பாய் ஹே, ஒவ்வொரு இந்தியனும், ஹர் ஏக் பாரதவாசி ஒவ்வொரு இந்தியனும், சாஹே வோ கோய் பி ஹோ அவன் யாராக இருக்கட்டும், சாஹே வோ என்றால் யாராக இருக்கட்டும், சாஹே வோ கோய் பி ஹோ அவன் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், மேரா பாய் ஹே எனது சகோதரன். अपढ़ भारतीय, निर्धन भारतीय, ऊंची जाति का भारतीय, नीची जाति का भारतीय, सब मेरे भाई हैं. अपढ़ भारतीय படிக்காத இந்தியன், நிர்தன் பாரதிய ஏழையாக இருக்கின்ற இந்தியன், ஊஞ்சி ஜாதி கா பாரதிய உயர்ந்த குலத்தைச் சேர்ந்த இந்தியன், நீச்சி ஜாதி கா பாரதிய தாழ்ந்த குலம் என்று இருக்கின்ற இந்தியன், சப் மேரே பாய் ஹே எல்லோரும் என் சகோதரர்கள். இங்கு ஹை என்ற எழுத்தின் மீது புள்ளி வைத்துள்ளது பாருங்கள், இது பன்மையை குறிக்கின்றது. அதாவது பாயி என்ற சொல் சகோதரன் சகோதரர்கள் இந்த இரண்டையுமே குறிக்கும். ஹே என்பது பன்மையில் இருப்பதனால் இந்த பாயி என்ற சொல்லிற்கு சகோதரர்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும். சரியா? भारत मेरे बचपन का हिंडोला, मेरे यौवन का आनंद लोक
और मेरे बुढ़ापे का वैकुंठ है. பாரத் மேரே பச்பன் கா ஹிண்டோலா. இந்தியா எனது குழந்தை பருவத்தின் ரங்கராட்டினம். ஹிண்டோலா என்றால் ரங்கராட்டினம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதில் உட்கார்ந்து கொண்டால் சுற்றும் ரங்கராட்டினம் ஹிண்டோலா. மேரே யௌவன் கா ஆனந்த் லோக், எனது இளமையின் ஆனந்தம். और मेरे बुढ़ापे का வைகுண்ட் है, எனது வயோதிக காலத்தின் வைகுண்டமும் பாரதம்தான். பாரதம்தான் எனக்கு எல்லாமே. குழந்தை பருவத்தின் ரங்கராட்டினம், இளமை பருவத்தின் ஆனந்தம், வயோதிக காலத்தின் வைகுண்டம் எல்லாமே எனது இந்தியா தான் என்று அவர் தனது பேச்சில் கூறியிருக்கின்றார். स्वामी जी आज हमारे बीच में नहीं हैं, पर आध्यात्मिक ज्योति की जो मशाल वे जला गए हैं, वो सदा के लिए संसार को आलोकित करती रहेगी. स्वामी जी आज हमारे बीच में नहीं है. स्वामी விவேகானந்தர் இன்று நமது இடையே இல்லை. बीच में नहीं है, அவர் நம்முள் இல்லை, நம்மிடையே இல்லை. ஆத்தியாத்மிக் ஜோதி கி ஜோ மஷால், ஆத்தியாத்மிக் ஜோதி என்றால் ஆன்மீக ஒளி, ஜோதி என்றால் ஒளி. கி ஜோ மஷால், மஷால் என்றால் டார்ச், கை விளக்கு. மஷால் வே ஜலா கயே ஹே, அவர் ஏற்றிவிட்டு சென்றிருக்கின்றார். ஆன்மீக ஜோதியை அவர் ஏற்றிவிட்டு சென்றிருக்கின்றார், ஒளிபெறச் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார். ஓ சதா கேலியே, அது எப்பொழுதும் எந்த காலமும் சன்சார்கோ ஆலோகித் கர்த்தி ரஹேகி, உலகத்தை அது ஒளி பெறச் செய்து கொண்டே இருக்கும். ஆலோகித் என்றால் பிரகாசம் அடைய செய்தல், ஒளி பெறச் செய்தல். அவர் ஏற்றிய விளக்கு, ஆன்மீக விளக்கு, இந்த உலகத்தை எப்பொழுதும் ஒளி பெறச் செய்து கொண்டே இருக்கும் என்று இந்த பாடத்தை முடித்திருக்கின்றார்கள். சரி, இப்பொழுது இந்த பாடத்தில் உள்ள சில சொற்களை பார்க்கலாமா? கடின் சப்தார்த்த, சில கடினமான சொற்களை அதன் பொருள்களுடன் பார்க்கலாம். அத்விதீய, அனுபம், பேஜோட், ஈடு இணையற்ற. உத்கோஷ், சூச்சனா, அறிவிப்பு. சித்தாந்த், உசூல், கொள்கை. விசேஷதா, காசியத், சிறப்பு, விசேஷம். அனுநய, வினய, பிரார்த்தனா, வேண்டி கேட்டுக்கொள்ளுதல், பணிவாக கேட்டுக்கொள்ளுதல். அந்தாசா, அனுமான், தோராயமாக கணக்கிடுதல். பீருதா, காயரதா, கோழைத்தனம், பயந்தாங்குழித்தனம். நிர்தன், கரீப், ஏழை. உத்தான், உன்னதி, உயர்வு. அனுயாயி, அனுகரன் கர்னேவாலா, பின்பற்றிச் செல்பவன். பிபாசா, பியாஸ், இச்சா, தாகம், ஆசை. தக்ஷன், துரந்த், உடனடியாக. சாஸ்வத், கபி நஷ்ட ந ஹோனே வாலா, ஸ்தாயி, எப்பொழுதும் நிலையாக இருக்கக்கூடியது. ஆரியவர்த்த, பாரத், இந்தியாவின் ஒரு பழைய பெயர் ஆரியவர்த்த. ஸ்வாதீனதா, ஸ்வதந்திரதா, சுதந்திரம். ஆலோகித், பிரகாஷித், ஒளிபெறச் செய்தல். சரியா? இந்த பாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக உள்ளதா? இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக தோன்றுகின்றதா? அப்படி என்றால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பயனடையுங்கள். தன்யவாத், நன்றி.